ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் வில்லியம் சேனல். குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை கறி, சாடின் பரட்டல். இப்போ நான் சாடியில் தான் பரட்ட போகிறேன். எப்படி பரட்டுறேன்னு பாருங்கள். சாடின் பரட்டல் வச்சு தான் கொடுக்குறேன். இஞ்சியும் பூண்டும் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட். இஞ்சியும் பூண்டும், உப்பு, இஞ்சி பூண்டு மூணையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெந்து வரட்டும். பாருங்கள், இஞ்சும் பூண்டும் வந்து நல்லா வெந்து வந்திருக்காங்க. நான் இடித்து தான் போட்டிருக்கேன் இஞ்சியும் பூண்டும். அவங்க கூட நான் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் அப்படி போடுவேன் நான் எப்பயுமே. இந்த டைமில் நான் என்ன செய்கிறேன்னா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, வெங்காயம், டொமேட்டோ, பட்டை மிளகா, ஊசி மிளகா, அப்புறம் வந்து ஒரு பட்டை புளி வச்சுருக்கேன். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்க, வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சாடின் பரட்ட போகிறேன் ஃப்ரெண்ட். சாடின் பரட்டல். இவங்க வந்து பாருங்க, இப்போ நல்லா ஒரு கைப்பொடி அளவுக்கு வந்து கருப்பிலை போட்டுக்கிட்டேன். அவங்களையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்குவோம். இவங்களாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இவங்க எல்லாம் நல்லா வதங்கி வர்றப்ப நான் எடுத்து வச்சுருக்கிற சாடினை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாடினை இவங்க கூட கொட்டிட்டேன். இவங்க கூடயே கலந்து விட்டுட்டேன். இவங்கள சாடின் எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் போட்டுட்டேன்னா, அந்த டைமில் நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மீன் கறி மிளகாய்த்தூள். இவங்க எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இவங்க நல்லா சுண்டி வர்ற நேரத்தில் இந்த கரண்டியில் 2 கரண்டி வந்து மெழுகு போட்டிருக்கேன். மெழுகுத்தூள் போட்டிருக்கேன். அவங்களும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ வந்து எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டாங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சாடின் பெரட்டியாச்சு. சூப்பரான கீரை கறியும் சமைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சோயா பீன்ஸ் இருக்குல்ல, இந்த சோயா இது இந்த பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பட்டை மிளகா, சின்ன பட்டை மிளகா, அப்புறம் உப்பு, இவங்க எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இவங்களை லேசாக ஒரு 3 சுற்று 4 சுற்று கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொரன்னு இந்தமாரி அரைச்சிக்கோங்க. இங்கே என்ன இருக்காங்கன்னா, கேரட் இருக்காங்க, ஊசி மிளகா இருக்காங்க, கொஞ்சம் கருப்பில் இருக்காங்க, சிகப்பு மிளகாய் இருக்காங்க, அப்புறம் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போதே நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட். இதை பாருங்க ஃப்ரெண்ட், அந்த சோயா நம்ம பொரிச்சோம்ல, அந்த சோயா அந்த மாதிரி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோன்னா, சாடின் பரட்டி இருக்கோம், சோயா இருக்குது, அப்புறம் மோர் மிளகா செஞ்சுருக்குறோம், அப்புறம் இங்கே வந்து காளா மீன் பொரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட், அப்புறம் கீரை கறி செஞ்சுருக்குறோம், கருஞ்சீரகத்தில் சோறு ஆக்கியிருக்கோம், சாதம் வடிச்சிருக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் என் சமையல். என் மகள் இன்றைக்கி அவங்களே பேசிட்டாங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.